பிள்ளைங்க தன்னோட கஷ்டத்தை அப்பா அம்மா கஷ்டத்தை தெரிஞ்சு ஒரு பிளாட் ஒன்று வாங்கி அப்பாவுக்கு ஒரு ரூமா, தங்கச்சிக்கு ஒரு ரூமா, தன் மகனுக்கு ஒரு ரூமோ. இதாங்க கதை. எப்படி சொல்றது, வருஷம் பண்ண முடியல. தன்னுடைய தாய் தப்போட லட்சியம் யார் நிறைவேற்றுது? மகன் தானே, மகள் தானே, அதுதான் நிறைவேற்றுகிறாப்புல சித்தார்த்தா. நம்மளுக்கு குடும்பம் முக்கியம், வீடுங்கிறது கனவு, லட்சியம், நம்பிக்கை, பெருமை. இதை வந்து நம்ம கடைபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு போராடுறத ரொம்ப திறமையா பண்ணியிருக்காப்ல. ஒரு ஆயா, அந்த கேரக்டர் தெய்வயானி மேடமோ சரத்குமார் சூப்பர். அதுதான் கேரக்டரு. ஒரு வீட்லயும் இப்படி ஒரு தங்கச்சி இருக்கக்கூடாதான்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு போல்டான கேரக்டர், அவ்வளவு கியூட்டா செம்மையா பண்ணியிருக்காப்ல. நல்லா கேளுங்க, சின்ன சின்ன பசங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி போயிடாதீங்க. வீடு வாங்குறது முதல்ல சேருங்க, புரியுதா? வாடகை வீட்டில் இருந்தா ஒரு வீடு வாங்க சேர்க்க பாருங்க. ஆனா இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஏழை பொண்ணு, கஷ்டப்படுற பொண்ணு தேவைன்னு சொல்லிட்டு அந்த கலரை கூட அது மாதிரி சூஸ் பண்ணிட்டு கேரக்டரை காஸ்டிங் பண்ணிப்பாரு டேரக்டர். அந்த பொண்ணு டைவர்ஸ் ஆகி வருதுயா, டைவர்ஸ் ஆகி வருது. எங்க வருது? தன்னுடைய தகப்ப வீட்டுக்கு வருது. அந்த பேரெல்லாம் கண்ணை விட்டு மறைச்சிருது. ஏன்னா கேரக்டருக்குள்ளேயே போற மாதிரி இருக்கு. வாசுங்கிற கேரக்டர் அவங்க, அம்மா கேரக்டர் இவங்க. சிங்கிள் பெட்ரூமு, டபுள் பெட்ரூமு, 3 பெட்ரூமு. பெட்ரூம்னா என்ன? அந்த பெட்ரூம் இல்லைங்க. வாழ்க்கைன்றது ஃப்ளாட்டு வாங்கினா தன் குடும்பத்தை காப்பாற்றுனா 3 பெட்ரூம். நான் சொல்றது புரியுதுங்களா? 3 பெட்ரூம்னா அப்பாவுக்கு ஒரு ரூமோ, தங்கச்சிக்கு ஒரு ரூமோ, தன் பையனுக்கு ஒரு ரூமு. இதுதாங்க 3 பெட்ரூமு. தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா அந்த காலத்தில் 2027, 2026லாம் எனக்கு நல்லாவே தெரியும். வேளச்சேரி பக்கம் நம்ம பெருங்குளத்தூர் 10 லட்சம் வச்சாலும் இடம் வாங்க முடியாது. காலி கிரவுண்டு கூட வாங்க முடியாது. 5 லட்சம் வச்சாலும். இன்னைக்கு இதே வேளச்சேரி பெருங்குளத்தூரில் ஃப்ளாட்டுக்கே இத்தனை கோடி. அப்போ இண்டிவிஜுவல் போர்ஷனுக்கு எவ்வளோ ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இது மிடில் கிளாஸும் யோசிக்கலாம், இருக்கப்பட்டவன் எப்படி வேணா வாங்கிடலாம். இல்லாதப்பட்ட ஃபேமிலி என்ன பண்ணுவான்? தகப்பனும் காப்பாற்றணும், தாயும் காப்பாற்றணும். அவங்களால வாங்க முடியல, அவங்களுக்கு மருத்துவ செலவே போகுது. அப்போ யார் வாங்கி தரணும்? பிள்ளைங்க தானே. பிள்ளைங்க தன்னோட கஷ்டத்தை அப்பா அம்மா கஷ்டத்தை தெரிஞ்சு ஒரு பிளாட் ஒன்று வாங்கி அப்பாவுக்கு ஒரு ரூமா, தங்கச்சிக்கு ஒரு ரூமா, தன் மகனுக்கு ஒரு ரூமோ. இதாங்க கதை. வெறும் சிம்பிள் கதையே கிடையாது, ரொம்ப கஷ்டமான கதை தான் அது. வாழ்க்கையிலன்றது என்னது, ஒரு இடம் வாங்க முடியாதா? எங்கே வாங்க, நல்லா சொல்லி தாய் தகப்பனை உண்மையிலேயே நேசி இருக்குதா வாங்கடா. உங்கள் அப்பா அம்மா முன்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிறாங்களே. தன்னுடைய தாய் தகப்பனை லட்சியம் யார் நிறைவேற்றுது? மகன் தானே, மகள் தானே, அதுதான் நிறைவேற்றுகிறாப்புல சித்தார்த்தா. சித்தார்த்தா, நீ பாய்ஸில் எப்படி வேணா நடிச்சிருப்பியா? நீ இப்போ மனைவி கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறது தெரியுமா? அந்த கேரக்டர் அப்படியே நடிச்சுக்கிற. நீ கிளீனாக தெரியுது உங்களுடைய பாடி லாங்குவேஜில். கஷ்டம்னா என்ன, மனைவினா என்ன, எல்லாமே நீ தெரிஞ்சு தான் நடிச்சுக்கிற. சரத்குமார் சார், தேவையான நீங்கள் கலெக்டரை படிக்க வச்சிங்க, வாஸ்தவம் தான், சூரியம் தான். ஆனால் ஒரு தாத்தா, ஒரு புரியுதா, ஒரு ஆயா, அந்த கேரக்டர் தெய்வயானி மேடமோ சரத்குமார் சூப்பர். அதுதான் கேரக்டரு. படம் நல்லா இருக்குது, எல்லாரும் பார்க்கலாம். யாருமே தாய் தப்புனா ஓலை குட்டையே வச்சிருக்காது, ஓலை குடிச்சிலே வைக்காதீங்க, புரியுதா? அவள் ஓட்டு வீட்டையாவது ஒரு வீடு வாங்கி கொடுங்க, புரியுதா? நல்லா கேளுங்க, சின்ன சின்ன பசங்க அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி போயிடாதீங்க. வீடு வாங்குறது முதல்ல சேருங்க, புரியுதா? வாடகை வீட்டில் இருந்தால் ஒரு வீடு வாங்க சேர்க்க பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கன்னா கருமை யாருன்னா வேணா கல்யாணம் பண்ணி போயிடுங்க. தாய் தப்புனை அழகாக உட்கார வச்சுட்டு சொந்த வீட்டில் நீங்கள் யாரை வேணா கல்யாணம் பண்ணுங்க. அது ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும். இதான் கதை. அந்த பொண்ணு டைவர்ஸ் ஆகி வருதுயா, டைவர்ஸ் ஆகி வருது. எங்கே வருது? தன்னுடைய தகப்ப வீட்டுக்கு வருது. கணவனே வேணாம், தாய் தப்புனா வேணும், அவங்க ஒரு வீடு வாங்கி கொடுக்கணுன்னு குழந்தையோட வருது தெரியுமா? அதுதான் கதை. ரேட்டிங்கா? யோ, ஃபேமிலி படத்தில் ரேட்டே போடாத, மார்க்கே தேவையில்லை, புரியுதா? நீங்க கல்யாணம் ஆச்சா இல்லையா? முதல்ல வீடு கட்டுறதுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு சேர்த்து வை, புரியுதா? ஆமாம், ரேட்டிங்லாம் கேட்காத. ரேட்டு தான் கோடிக்கணக்கில் விற்கிறானே பிளாட்டு, அந்த ரேட்டுக்கு தகுந்த சேரு, அதுக்கப்புறம் ரேட்டிங் கேளு. படம் நல்லா இருக்கு. அதுதான் படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா கதையை ஓப்பன் சேலஞ்சில் சொல்லிட்டாங்க. ஸ்க்ரீன் பிளே எப்படி பண்ண போகிறாங்கிறத நம்மளுக்கு ஒரு மேட்டர் இருந்துச்சு. உண்மையிலே தரமாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களாம் நடிச்சிருக்காங்க. நடிச்சது பார்த்தீங்கன்னா யார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே இவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்றது எப்படி சொல்கிறது, வருஷம் பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சரத்குமார் சார் சொல்லி ஆகணும், கேரியர் பெஸ்ட்டுங்க. இது மாதிரி ஒரு படத்தில் நடித்ததே இல்லை.
நீங்கள் சூரியவம்சம் சக்ஸஸாக சொல்லலாம், நாட்டமெல்லாம் பயங்கர சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். எத்தனை படங்கள் சக்ஸஸ் ஆனாலும் ஆக்டிங்கில் பிரிச்சு மேஜராப்பில் ஒரு அப்பா ஒரு வீடு வாங்கணுங்கிற கனவு எவ்வளோ விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி எவ்வளோ விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு குடும்பம் முக்கியம், வீடுங்கிறது கனவு, லட்சியம், நம்பிக்கை, பெருமை, இதை வந்து நம்ம கடைபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு போராடுறத வந்து ரொம்ப திறமையாக பண்ணியிருக்காப்புல. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் கம்பேக் சொல்லலாம். இந்தியன் 2ல் வந்து ஊற்றிக்கிச்சு அவர் நடித்த வேலைங்களை அப்பெல்லாம் சொன்னாங்க. அதுக்கடுத்து ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வாழ்ந்துருக்காப்புல. படத்தில் நான் ஃபெயிலியர்னு சொல்கிறாப்புல, ஆனால் படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டாப்புல. அதுதான் வந்து பெரிய விஷயம். மூணாவது பார்த்தீங்கன்னா தேவயானியை விட மூணாவது யார் கேட்டீங்கன்னா மீதா. ஒரு வீட்லேயும் இப்படி ஒரு தங்கச்சி இருக்கக்கூடாதான்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ போல்டான கேரக்டர், அவ்வளோ க்யூட்டாக செம்மையாக பண்ணியிருக்காப்புல. நாலாவது சைத்ரா வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த்துக்கு வந்து ஹீரோயின் இருக்கு. சித்தார்த்த நினைச்சுன்னா அதிதி ராவியே கொண்டாந்து நடிக்க வச்சுருந்துக்கலாம். ஆனால் இந்த கேரக்டருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏழை பொண்ணு, கஷ்டப்படுற பொண்ணு தான் தேவைன்னு சொல்லிட்டு அந்த கலரை கூட அது மாதிரி சூஸ் பண்ணிட்டு கேரக்டரை காஸ்டிங் பண்ணிப்பார் டேரக்டர். சான்ஸில் அப்படி பண்ணிட்டாங்க. அஞ்சாவது தான் தேவயானி மேடம். ஏன்னா அவங்களுக்குள்ள போர்ஷனே பார்த்தீங்கன்னா அம்மா கேரக்டர் என்ன முடியும், அதில் வந்து என்னென்னமோ பண்ணுவாங்க கலெக்டராக, இதில் வந்து முறுக்கு சூட்டு வித்தாவது நம்ம வந்து வீடை கட்டுறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றி நடிச்சிருக்காப்புல. ஒட்டு மொத்தத்தில் வந்து ஒரு டீசன்ட் வாட்ச் தான் சொல்லணும். ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் பேர் பண்ணியிருக்காங்க, சரத்குமார் தேவி. இந்த பேர் எப்படி இருக்கு? அந்த பேர்லாம் கண்ணை விட்டு மறைச்சிருது. ஏன்னா கேரக்டருக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்குது. வாசுங்கிற கேரக்டர் அவங்க, அம்மா கேரக்டர் இவங்க, அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரே மறந்து அங்கே கனெக்டே பண்ண முடியாது. டேரக்டர் நினச்சிருந்தேன்னா ஒரு ரீமிக்ஸ் சாங்கை போட்டு சலக்கு போட்டு பசங்களை பூரா குசிப்படுத்திருக்கலாம். தேவையே இல்லை. நான் வந்து இதைத்தான் பண்ண போகிறேன்னு பயங்கர ஸ்ட்ராங்காக டேரக்டர் நின்று ஜெயிச்சு காமிச்சது தான் சொல்ல முடியும். குட் நைட் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருந்தா இந்த படத்தை எடுத்தேன்னு சொன்னார் டேரக்டர். அதே மாதிரி இந்த படம் இருக்கும். கண்டிப்பாக சொல்கிறேன். குட் நைட் வந்து வேறு ஜானர், இது வேறு ஜானர். காக்கா முட்டை வச்சுங்களேன், அந்த பசங்க பிஸ்ஸா சாப்பிடணும்னு சொல்லிட்டு எவ்வளோ போராடி அவமானப்பட்டு அசிங்கப்படுத்து கடைசியில் பிஸ்ஸா சாப்பிட்டு தூக்கி போடுறாங்கல்ல, அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குற கனவோடு அலையிறாங்க, வீடை வந்து நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கிடையில் எவ்வளோ இடையூறுகள், எவ்வளோ தடைகள். ஒரு இடத்துல போய் 10 லட்ச ரூபா கொடுத்துறாங்க அட்வான்ஸு. கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பிரச்சனை வந்தது ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த காசை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துறாங்க. சரி, அடுத்து சேர்க்குறாங்க பணத்தை, ஹாஸ்பிட்டலுக்கு காலியாச்சு. இன்னும் 2 வருஷம் போகும்போது பார்த்தீங்கன்னா புறப்பட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கு பொண்ணு வாங்க ஆள் வந்துடுறாங்க. அந்த கல்யாணத்துக்கு செலவுன்னா அது வளைஞ்சது. இப்படிமா பேசி வச்சிருந்து 15 லட்சம், அது 25 லட்சம் ஆயிடுச்சு. அடுத்து 35 லட்சம் ஆயிடுச்சு. வடபழனியில் வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க, முடியல. அடுத்த 2 வருஷத்துல போரூரில் வாங்குற மாதிரி போயிடுச்சு. அடுத்த 2 வருஷத்துல பூந்தமல்லியில் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஸ்ரீபெரும்புதூர். கடைசியில் 3 மணி நேரம் தள்ளி சிட்டிக்குள்ள வர்றதுக்கே அங்கே தான் போய் வீடு வாங்குற மாதிரி சூழ்நிலை வந்து. ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து தடைகள் எப்பவுமே வீடுக்கெல்லாம் வரும். அதெல்லாம் தடையெல்லாம் மீறி எப்படி ஜெயிச்சாங்கிறது இந்த படத்தோட கதை. 2K கிட்ஸ்க்கு கண்டிப்பாக சொல்கிறேன். 2K கிட்ஸ்லாம் ரொம்ப சவுண்ட் டவுட்டு தான். அவங்களாம் பிடிக்கிற மாதிரி தான் ஜலக்கு இந்த மாதிரி ரீமிக்ஸ் சாங்லாம் போட்டுக்கிட்டு பண்ணி மார்க் ஆண்டனி மாதிரி ஒரு படம் பண்ணால் 2K கிட்ஸ் வந்து விழுந்து பார்ப்பாங்க. சிலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு SD சூர்யா வந்தார்னு வச்சுங்களேன், ஃபுல்லாக விசில் அடிச்சு பார்க்கலாம். தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃப்ளாஷ் லைட்லாம் போட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். சிரிக்கவே முடியாது, பெயினாக தான் நம்ம வெளியில் வர முடியும். ஆனால் சிரிக்கிற மாதிரி ஒரு ஐடி போர்ஷன் ஒன்று இருக்குது, ஐடியில் வேலை, அதெல்லாம் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஐடி பசங்களாம் எப்படி கஷ்டப்படுறானுங்க, ஒரு வேலையை பிடிக்கிறது எப்படி கஷ்டப்படுறாங்க, அதெல்லாம் நீட்டாக சொல்லியிருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் வந்து ஒரு நல்ல படம்.